ரோமர்ஸ் 8:16 நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடனே ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். ஆமென். அப்பனா இப்ப நான் வந்து தேவனுடைய பிள்ளை, இந்த பிரதர் மைக்கேல் பிரதர் வந்து தேவனுடைய பிள்ளை, அப்படிதானே பிரதர்? அப்படின்னா நமக்கு தகப்பன் யார் என்றால் இயேசு கிறிஸ்து தான் நமக்கு தகப்பன். நீங்க ஒரு பாஸ்டருக்கு பிள்ளை கிடையாது. அப்படின்னா ஒரு எல்லாருமே நம்ம தேவனுடைய பிள்ளை தான். இப்ப பாஸ்டர்னா அவன் விசேஷ பிள்ளை கிடையாது. பாஸ்டர்னா அவன் விசேஷமான பிள்ளையா? அப்படிலாம் கிடையாது. எங்க பைபிள்ல இருக்கு? பைபிள் எங்கேயுமே கிடையாது. ஒரு பிரதர் கமெண்ட் பண்றாரு, அந்த கமெண்ட்க்கு ரிப்ளை கொடுத்துரும். நீங்கள் குற்றவாளிகள் இருந்து தீர்க்கப்படாத மற்றவர்கள் குற்றவாளிகள் இருந்து தீர்க்காதிருங்கன்னு சொல்றாரு. நாங்க வந்து இயேசு கிறிஸ்துவனுடைய வசனத்தை தான் சொல்லிட்டு இருக்கோமே தவிர நாங்க எங்களை சுய கருத்தை பேசல. அப்படித்தானே பிரதர்? சுய கருத்தை பேசினா நம்ம குற்றவாளியை தீர்க்கிறோம். ஏனெனில் நீங்கள் மற்றவர்கள் தீர்ப்பின்படி நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். அதான் சொல்றேன். இப்ப நீங்க சொல்ற வசனத்துக்கு கிட்டலாம் அவங்க வரமாட்டாங்க. அதனால அவங்க வந்து நல்லவங்களே கிடையாது. என்ன செய்யறாரு, செய்தாரு, அன்றைக்கு நியாயாதிபதியை போய் கேள்வி கேட்கிறாரு. இயேசு கிறிஸ்து நியாயாதிபதி போய் கேள்வி கேட்கிறாரு. அந்த நியாயாதிபதிகள் தான் இவங்க. இப்போ இந்த பழமைகளையும் பழமையான வழிபாட்டு முறைகளையும் கையாளுறவங்க தான் நியாயாதிபதிகள். இப்ப பாஸ்டர் ரூபத்துல இருக்கிறாங்க அவங்கெல்லாம். என்ன பாஸ்டர் என்ன பெரிய உண்மையை சொல்லிட்டாங்க, இவங்க பரிசுத்தமா அப்படின்னு நினைச்சிடாதீங்க. பாஸ்டர்கள் எல்லாம் சுயநலத்துக்காக வாழ்ந்துடலாம். தன்னுடைய சொத்து சேரணும், தன்னுடைய பிள்ளைகளுக்கு வசதி வாய்ப்பு வரணும் அப்படின்னு விழுந்து பாடுபடுறான். ஆவடி தாமஸ்ராஜ் இருந்தாரு. அவர் எல்லா வகையிலையும் மக்கள்கிட்ட இருந்து பணத்தை புடுங்கினாரு. அவங்களுடைய நகையை கழட்டி வாங்கினாரு. இது தாலியை கழட்டி கொடுங்க, நகையை கழட்டி கொடுங்க, இது உங்களை பரலோகம் கொண்டு போகாது, இப்படி எல்லாம் பேசியே மக்களை எல்லாத்தையும் காலி பண்ணி, பாக்கெட்டை காலி பண்ணி, பேங்க் பேலன்ஸை காலி பண்ணி, இன்னைக்கு சொந்த வீடு இல்லாத ஒரு பேங்க் பேலன்ஸ் இல்லாத நிக்கிறாங்க. இன்னைக்கு சகல பிரச்சனைகளை மாட்டி சிக்கி தவிக்கிறாங்க. இன்னைக்கு அவங்களுக்கு யாரும் கிடையாது. இல்ல பிரதர், அதான் இப்ப அவங்கள பாருங்க, தாமஸ் ராஜா பாருங்க, எத்தனையோ கோடிக்கு சென்னையில கட்டியிருக்காரு. அதனால என்ன பிரயோஜனம் இருக்கு? இந்த பணம் எல்லாமே யாருக்கு பிரதர்? இந்த பணம் எல்லாம் யாருக்கு செல்ல வேண்டிய பணம்னா, இதெல்லாம் கஷ்டப்படுகிற ஏழைகளுக்கு செல்ல வேண்டிய பணம், ஒரு திக்கற்றவனுக்கு செல்ல வேண்டிய பணம், ஒரு ரொம்ப வறுமையில இருக்கிறவனுக்கு அவனுக்கு சுவிசேஷத்தை சொல்லி அவனுக்கு ஒரு உதவி செஞ்சுட்டு வரக்கூடிய பணத்தை இவங்க ஆடம்பரமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்களை பார்த்து நம்ம வந்து குறை சொல்றோம், குற்றவாளியை தீர்க்கிறோம்னு பேசிட்டு இருக்காங்க. அது தப்பு. ஏன்னா பைபிள் அப்படின்னா நான் என்ன கேட்கேன்னா, கள்ள தீர்க்கதரிசிகளை எச்சரியுங்கள், ஆட்டுத்தோலை பொறுத்து கொண்டு ஓனாய் வரும் அப்படின்னு வேத வசனமும் சொல்லுதே. அதுக்கு நீ பிரதர் செல்வா நீங்க என்ன சொல்றீங்க?